ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காந்தாரா மூவி ட்ரெய்லர் பற்றின ரிவ்யூ தாங்க. ஆமாங்க, காந்தாரா மூவி வந்து கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 100 மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 107 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, எல்லா லாங்குவேஜஸும் சேர்த்து. அண்ட் லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 மில்லியன் லைக்ஸ் வந்து தாண்டி போயிருக்குங்க கிட்டத்தட்ட. ஸோ இது ஒரு மேசிவ் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் காந்தாரா சாப்டர் 1க்கும் வந்து லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா இது அதோட ப்ரீக்வலாக இருக்குது. பட் டைரக்டாக எப்படி கொண்டு வராங்கன்றது நம்ம மூவி பார்த்தா தான் தெரியும். நான் ஆக்சுவலாக சீக்வல்னு நினச்சேன். நான் நினச்சது. பட் ப்ரீக்வல் வந்து முன்னாடியே ஹிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீக்வல்லாம் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்படுற மூவி தான், அது உங்களுக்கு தெரியும். ஸோ பர்டிகுலராக அந்த கன்னடா ரீஜியனில் வந்து நடக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு துளு கம்யூனிட்டி கிங் வந்து இந்த காந்தார மக்களை வந்து எப்படி நடத்துகிறாங்க, அது காந்தார மக்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி என்னென்ன நடக்குது, எப்படி என்னென்ன கொடுமைகள் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி அவங்க சர்வை பண்ணுறாங்க, அதே மாதிரி அப்படி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் ஷெட்டி சாருக்கு வந்து லீட் ரோலாக தான் வந்து பண்ணுறாங்க. அண்டு ஃபீமேல் லீடாக பார்த்தீங்கன்னா ருக்மிணி தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இளவரசியாக இருக்காங்க. இவரோட எப்படி பேர் பண்ணுறாங்க, ஒரு காமன் மேனோட எப்படி பேர் பண்ணுறாங்க அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவே கூட ஒரு வார்காஸாக கொண்டு வரலாம். ஏன்னா கிங் வந்து இருக்காரு, அவரோட ரோலுமே அவர் தான் வில்லன்னே ஹிண்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் காமிக்கிற மொமெண்ட்டே வந்து ஒரு ட்விஸ்டாக இருக்கும். பட் இதில் வந்து ஹிண்டே பண்ணிட்டாங்க, இவர் தான் வில்லனாக பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு சம் ட்விஸ்ட் இருக்குங்க. ட்ரெய்லரில் ஏதோ சம்திங் ஹைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. யார் ட்ரெய்லரில் ஹைட் பண்ணி தான் வைப்பாங்க. பட் நான் அப்படி மீன் பண்ணல, சம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து ஹைட் பண்ணுறாங்கோ அப்படின்ற தாட் எனக்கு வந்தது. பட் ட்ரெய்லராக பார்த்தீங்கன்னா டைரக்ட் லிங்க் இருக்கிற மாதிரி தெரியாது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இதுக்கும். பட் கண்டிப்பாக எப்படியாச்சும் மேட்ச் பண்ணுவாங்க இவரையும் இது பண்ணுற மாதிரி. ஸோ பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச படம் பயங்கரமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். பட் 1000 crores மார்க் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் ஒரு 500 crores கண்டிப்பாக சாலிடாக எடுத்துரும். ஹிந்தியில் ஏதாச்சும்னா கண்டிப்பாகவே 1000 crores வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. பட் கண்டிப்பாக 500 crores காசு பண்ணிடும், அதில் டவுட்டே வேணாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.